இப்ப நடந்துட்டு இருக்கக்கூடிய ரஷ்யா உக்ரைன் போர்ல ஏர் ராமிங் பெருமளவுல பேசப்படும் அப்படின்றது கூட சொல்லியிருப்போம். சில பதிவுக்கு முன்னாடியே நம்ம சொல்லியிருப்போம், இது போல ஒரு ட்ரோன் பறந்துட்டு இருக்கும் போது இன்னொரு ட்ரோன் போய் அதை மோதி அப்படியே கீழே விழ வைக்கும் இல்லையா? அது போல இது தொடர்ந்து அதிகரிச்ச வண்ணமா இருந்துட்டு இருக்கு. இந்த ஏர் ராமிங்ன்றது உக்ரைனும் இது செய்யறாங்க, ரஷ்யாவும் இது செய்யறாங்க. முதல்ல இந்த சின்ன சின்ன ட்ரோன்கள், இந்த உளவு பார்க்கும் ட்ரோன்கள், அப்புறம் இந்த FPV ட்ரோன்கள், இது போல இதெல்லாம் ராமிங் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்ப ரஷ்ய வீரர்கள் பாபாயாக ட்ரோன் இருக்குல்ல, நம்மளாம் முன்னாடி எவ்வளவு ஒரு 6 மாசம் இருக்குன்னு நினைக்கிறேன், நம்ம பேசி போட்டிருப்போம். இப்பெல்லாம் அது ஃபீல்ட் அவுட்டே ஆயிப்போச்சு பாபாயாக ட்ரோன். காரணம் என்னன்னா, எலக்ட்ரானிக் வார்ஃபேர் டிவைஸ் யூஸ் பண்ணி ரஷ்யா அதிக அளவுல அந்த ட்ரோன்களை சப்ரஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்படி இருக்கும்போது ஏர் ராமிங்கும் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது ஒரு சின்ன ட்ரோன் இருந்தா போதும், கரெக்டா அதோட ப்ரொப்பலர்ஸ் அது மேல சுத்திட்டு இருக்கும்ல அந்த விங்ஸ், அது மேல போய் பட்டதுன்னா போதும், விங் உடஞ்சோன்னா டக்குன்னு கீழே விழுந்துருதாம. ஏன்னா அதிக வெயிட் இருக்கிறதுனால அந்த ப்ரொப்பல்ல ஒரு சின்ன சேதம் ஏற்பட்டாலும் ட்ரோன் நில தடுமாறிடுது அப்படிங்கிறது சொல்லப்பட்டது. சைடில் ஒரு வீடியோ பதிவு ஓடும், நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். ரஷ்ய வீரர்கள் இது போல பாபாயாக ட்ரோனை எங்க பார்த்தாலும் ஏர் ராமிங் பண்ணிடுறாங்க அப்படின்றது போல செய்திகள் வந்துட்டு இருக்கு. இது போல பல தகவல்கள் தான் இந்த பதிவுல இருக்க போது. அனைவருக்கும் வணக்கம், நான் உங்கள் செந்தில், இது உங்கள் செந்தில் டிஃபென்ஸ். பதிவுக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஒன்றும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கன்ல ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம எப்ப பதிவுல போட்டாலும் உங்களுக்கு இன்ஸ்டன்ட் நோட்டிபிகேஷன் வரும். அது கூடவே நம்ம சேனலும் அடுத்தடுத்த கட்ட வளர்ச்சி அடையும், எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனா இருக்கும் இது போல தொடர்ந்து பதிவுகளை போடுறதுக்கு. உங்களோட ஆதரவு எப்போ எனக்கு இருக்குன்ற நம்பிக்கையில பதிவுக்குள்ள போயிடலாம். அமெரிக்காவோட அதிபரான ஜோ பைடன் அவர்கள் டிசம்பர் 17ஆம் தேதி அவரோட மனைவியோட சாயங்காலம் 8 மணிக்கு அமெரிக்காவோட நேரப்படி டெலிவரியில அப்படியே போயிட்டு இருந்துக்கிறாங்க, டிராவல் பண்ணிட்டு இருந்துக்கிறாங்க. இதை மோட்டோகேடுன்னு சொல்லுவாங்க. மோட்டோகேட்னா அதிபர் வண்டி போயிட்டு இருக்கும்போது அவரை சுத்தி பாதுகாப்புக்காக பல வண்டி இருக்கும், போலீஸ் வண்டி இருக்கும், முன்னாடி ஒரு சில வண்டி போகும், பின்னாடி இவரோட வண்டி பத்திரமா வரும், அதுக்கு பின்னாடி சில வண்டிகள் போகும் இல்லையா, அதுதான் மோட்டோகேடும்பாங்க. அப்படி போயிட்டு இருக்கும்போது இந்த மோட்டோகேடு மேல திடீர்னு ஒரு கார் மோதி இருந்திருக்குது. சைட்ல பதிவுகளோட இருக்கும், பாத்தீங்கன்னா தெரியும் அந்த போட்டோஸ். இது போல ஒரு விபத்து நடந்துருச்சு. இந்த விபத்துனால அதிபருக்கும் அதிபரோட மனைவிக்கும் எந்த ஒரு காயமே ஏற்படல, அது நல்ல விஷயம்தான். இப்படி ஆயிருச்சே அப்படின்னு சில நாடுகள் அதிர்ச்சியிலையும், இப்படி ஆயிருச்சே அப்படின்னு சில நாடுகள் வருத்தத்திலையும் இருக்காங்க. இது போல நடந்துருச்சு இன்சிடென்ட். இப்ப அனலிஸ்ட்ல என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா, இதுக்கு முன்னாடி ஹமாஸ் இருக்காங்களா, சீனா இருப்பாங்களா, ரஷ்யா இருப்பாங்களான்னு அவங்களோட கணிப்புகளையும் கட்டவிழ்த்து விட்டுக்கிட்டு இருக்காங்க. நான் பார்க்கும்போது ஓகே, இது அடுத்த கட்ட எஸ்கலேஷனுக்கு போகாம இருக்கிற வரைக்கும் சரி, ஏதோ லோக்கல்ல யாரோ தெரியாதவங்க பிடிக்காதவங்க இது போல பண்ணிட்டாங்க அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டா பிரச்சனை இல்லை. ஒருவேளை அதிபர் மேலேயே இப்படி ஒரு தாக்குதல், அதுக்கு இந்த நாடு காரணம் அப்படின்னு சொல்லி முடிவெடுத்தாங்கன்னா போர் வரைக்கும் போயிடும், இது உலக போர்ல போய் முடிஞ்சிடும். இது போல எதுவும் நடக்கக்கூடாது அப்படிங்கிறது போல வேண்டிக்குவோம். இப்ப நம்ம அப்படியே அடுத்த செய்திக்கு போயிடலாம். உக்ரைனோட கமாண்டர் இன் சீஃபான ஜலுஷ்னி அவர்கள் இருக்கார்ல, வெல்லரி ஜலுஷ்னி அவர்கள், அவரோட ஆபீஸ்ல ஒயர் டாப்பிங் டிவைஸை கண்டுபிடிச்சிக்கிறாங்க. எப்பவுமே ரெகுலரா இன்ஸ்பெக்ஷன் நடக்கும். இது போல ஒரு போர் சூழல் வந்திருக்குது. நார்மலா இருக்கும் போதே இது போல ஏதோ ஒரு டிவைஸ் இருக்குதானே ஒரு டைமுக்கு ஒரு தடவை செக் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அதுவும் போர் சூழல் வேலை, ரொம்ப ஜாக்கிரதையா தான் இருந்துக்கணும். இப்படி இருக்கும்போது ஜலுஷ்னி அவர்களோட ஆபீஸ்ல இப்படி ஒரு டிவைஸ் கண்டுபிடிச்சிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம இவர் சம்பந்தப்பட்ட சில நபர்கள் இருப்பாங்களா, அவங்களோட ஆபீஸையும் இது போல டிவைஸ் கண்டுபிடிச்சிக்கிறாங்க. அதனால இப்போ கூப்பிட்டு இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்காங்க. வாங்க பதில் சொல்லுங்க, வாங்க என்ன உங்க ஆபீஸ் இப்படி இருக்குது அப்படிங்கிறது போல கேட்டுக்கிறாங்க. இதுக்கு இவர் என்ன பதில் சொல்ல போறாரு அப்படிங்கிறது தெரியல. சமீப காலமாவே ஜலுஷ்னி அவர்களுக்கும் உக்ரைனோட அதிபரான ஜெலன்ஸ்கி அவர்களுக்கும் பேச்சு சரி வரல, கருத்து வேறுபாடுகள் இருக்குது. அது மட்டும் இல்லாம சமீப காலமா உக்ரைனோட அதிபர் இருக்கிறார்ல, மீட்டிங் போடும்போது ஜலுஷ்னி அவர்கள் இல்லாம இவருக்கு கீழே இருக்கக்கூடிய கமாண்டர்ஸ் எல்லாம் கூப்பிட்டு வச்சு மீட்டிங் போட்டுக்கிறாரு. சில மீட்டிங்லாம் டிசம்பர் 16ஆம் தேதி கூட ஒரு மீட்டிங் நடந்தது. அப்ப கூட அப்படிதான், ஜலுஷ்னி அவர்களை கூப்பிட கிடையாது. இப்படி இருக்கும்போது என்னப்பா நடக்குதுங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவரு அதிபர் தேர்தலில் நிக்கலாம் அப்படிங்கிறது போல ஒரு கருத்துக்கள் வந்துட்டு இருக்கு. யாரு, இந்த வெல்லரி ஜலுஷ்னி அவர்கள் இப்ப கமாண்டர் இன் சீஃபா இருக்கிறார்ல, அவர் எலெக்ஷன்ல நிக்கலாம், பிரசிடென்ட் எலெக்ஷனுக்கு அப்படிங்கிறாங்க. இப்ப ஜெலன்ஸ்கி அவர்கள் மேல மதிப்பு இல்ல, மரியாதை இல்ல, மக்களுக்கு அவர் மேல கடும் கோபத்தில் இருக்கிறாங்க. காரணம் என்னன்னா மொபைலைசேஷன். இந்த மொபைலைசேஷன் பிடிச்சவங்களை பண்ணலாம், பிடிக்காதவங்களை வலுக்கட்டாயமா தூக்கிட்டு போய் பண்றாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. ரெண்டாவது, இவரு திரும்பவும் அதிபர் பதவியிலேயே இருந்துட்டு இருந்தா ரஷ்யாவோட பேச்சுவார்த்தை பண்ணும்போது அது சரிப்பட்டு வராது. அதனால மேற்குலக நாடுகள் போர்ஸ்ஃபுல்லா இவர் அதிபர் பதவியிலிருந்து தூக்கிடலாம் அப்படிங்கிறதோட சொல்லப்படுது. இப்படி இருக்கும்போது இன்னொரு விஷயமும் வந்துட்டு இருக்கு. என்னன்னா, உக்ரைனோட அதிபர் இருக்கிறார்ல, அவரோட மனைவி அவர்கள் அதிக அளவுல இப்ப இந்த பப்ளிக் மீடியாலாம் பப்ளிக் ஃபிகரா மாறிட்டு இருக்கிறாங்க, மீடியாக்கள்லாம் அதிகமா வராங்க. அப்படி இருக்கும்போது ஜெலன்ஸ்கி அவர்களோட மனைவி இதுக்கப்புறம் அதிபர் பதவிக்கு போட்டி இல்லாமா அப்படின்ற கேள்வி எல்லாம் வருது. அப்புறம் இந்த புடானோ அவர்கள் இருக்கார்ல, அதாவது இன்டெலிஜென்ஸ், உக்ரைனோட இன்டெலிஜென்ஸ் சீஃப்,
அவரும் இதுக்கு பார்ட்டிசிபேட் பண்ணுவாரு, அவருக்கும் ஆசை இருக்கு அப்படிங்கிறது போல சொல்றாங்க. உக்ரைனோட அடுத்த அதிபர் யாரு அப்படின்ற கேள்வி அதிக அளவுல வந்துட்டு இருக்கு. இப்படி இருக்கும் சமயத்துல ஜலூஷ்னி அவர்கள் மேல இப்படி ஒரு குற்றச்சாட்டா அப்படின்றது போல இருக்கு. ஒருவேளை நிரூபிக்கப்பட்டதுன்னா இவரை தூக்கி ஜெயில போடலாம், இவர்கிட்ட இருந்து பதவியை பறிக்கப்பட்டு வேற ஒருத்தர் கொண்டு வந்து கமாண்டர் இன் சீஃபா உட்கார வச்சு இவரோட பதவி தூக்கி விட்டு இவர் கொண்டு போய் ஜெயில உட்கார வைக்கலாம். அப்படி இல்லையா இவர் இந்த பதவியில இருந்து தூக்கி விட்டாங்கன்னா இவர் திரும்ப அதிபர் பதவிக்கு நிக்கலாம் அப்படிங்கிறது போல சொல்லப்பட்டு வருது. என்ன ஏதுன்னு தெரியல. ஆனா ஒரு வயர் டாப்பிங் டிவைஸ் இருக்கு. இதுக்கு காரணம் ரஷ்யா தான் அப்படின்ற இன்வெஸ்டிகேஷன் முடிவு வந்துருச்சுன்னா ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. எப்படியும் ரஷ்யா மேல பல குற்றச்சாட்டுகள் வைப்பாங்க, அதுல இதுவும் ஒண்ணு அப்படின்றது போல சேர்ந்துக்கும். இதனால என்ன நடக்கும், ரஷ்யா இது வந்து ஒட்டு கேட்டுச்சுப்பா, அதனாலதான் கவுண்டர் ஆஃபென்சிவ் ஃபெயிலியர் ஆயிடுச்சு அப்படின்றது போல சொல்லிடுவாங்க. இதுக்கப்புறம் இது போல எதுவும் நடக்காத மாதிரி அடுத்த வருஷம், அதாவது இப்ப ஜலூஷ்னி அவர்கள் எப்படி பிளான் போட்டாரோ அதே போல ஒரு கவுண்டர் ஆஃபென்சிவா 2025 பண்றதுக்கு இருக்கிறாங்க ஜெலன்ஸ்கி அவர்கள் அப்படிங்கிறத போல சொல்லிக்கிறாங்க. அப்ப அவங்க ஒரு அஃபென்சிவ் பண்ண போறாங்களா ஸ்பிரிங்ல, ரஷ்யா ஒரு அஃபென்சிவ் பண்றேன்னு இருக்கிறாங்க. என்ன எதுவும் தெரியல. போர்க்காலம் அப்படியே சூடு பிடிச்ச அனல் பறந்துகிட்டு இருக்கு. ரஷ்யா ஒரு பக்கம் முன்னேறாங்க, பனி ஒரு பக்கம் கொட்டிட்டு இருக்கு, வெதர் சரியில்லை. இருந்தாலும் இன்னொரு பக்கம் ட்ரெஞ்சஸ் அமைக்கிற வேலை, இன்னொரு பக்கம் ரஷ்யா ரிகானிசன் பண்ற வேலைன்னு பல தரமான சம்பவம் இந்த ரஷ்யா உக்ரைன் போர்ல நடந்துட்டு இருக்குது. அடுத்தது அப்படியே உக்ரைனோட ஃபாரின் மினிஸ்டரான டிமிட்ரி குலேபா அவர்கள் கிட்ட வந்துடலாம். அப்புறம் இந்த சோல்ஜர்ஸ்லாம் இருப்பாங்களா ரஷ்யா சோல்ஜர்ஸ், அவங்களாம் இவரை வந்து பாசமா உக்ரைனோட ஹாரி பாட்டர் அப்படின்னு அழைக்கிறாரு. என்ன பார்க்க அப்படிதான் இருக்கிறாரு அப்படின்னு அவங்களுக்குள்ள ஒரு ஆசை கூப்பிடுறாங்க. பரவாயில்ல, ஒரு நல்ல விஷயம் தான். அது ஒரு சின்ன துணுக்கு செய்தி, கேட்க நல்லா இருக்கு இல்லையா, அதனால உங்ககிட்ட சொல்லிக்கிறேன். இவர் தான் உக்ரைனோட ஹாரி பாட்டர் அப்படின்றதோட சொல்லிட்டு இருக்கிறாங்க. கோச்சுக்காரிங்க அது ஒரு சின்ன ஃபண்ணுக்காக தான், ஓகேவா. இப்போ நம்ம இவர் பேச்சுக்கு வந்துடலாம். இவர் என்ன பண்ணிக்கிறாரு, ஜெர்மனியோட சான்சலர்னா ஓலாஃப் ஸ்கோல்ஸ் அவர்கள் இருக்கிறார் இல்லையா, அவருக்கு ஒரு நன்றி தெரிவிச்சுக்கிறாங்க. எதுக்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏன்னா ஓலாஃப் ஸ்கோல்ஸ் அவர்கள் இருக்கார்ல ஜெர்மனோட சான்சலர், அவர் வந்து ஹங்கேரியோட பிரைம் மினிஸ்டரான விக்டர் ஆர்பன் அவர்கள் கிட்ட, பாரப்பா நீ கண்டிப்பா வீட்டோ போடுவேன்னு எங்களுக்கு தெரியும், அதனால நீ வீட்டோ போடாதுன்னு சொன்னா நீ கம்னு இருக்க மாட்டே, அதனால நீ எனக்கா ஒரு உதவி பண்ணு. இது போல யூரோப்பியன் யூனியன்ல பேசும்போது நீ அங்க இருக்காதப்பா, கிளம்பிடு அப்படிங்கிறது போல ஜெர்மனியோட சான்சலர் இருக்கிறார்ல அவரு விக்டர் ஆர்பன் அவர்கள் கிட்ட சொன்னதாகவும், விக்டர் ஆர்பன் அவர்கள் அதை கேட்டுட்டு சரி ஓகே, இந்த ஹிஸ்டாரிக் வரலாறு காணாத ஒரு முடிவு இருக்கு இல்லையா யூரோப்பியன் யூனியன் எடுத்துக்கிறாங்க இல்லையா, இந்த முடிவு கொண்டு வரும்போது நான் அங்க இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி கிளம்பிட்டார் போலகுது. அது நடந்ததுனால நன்றி அப்படிங்கிறது போல நம்ம டிமிட்ரி குலேபா அவர்கள் ஜெர்மனோட சான்சலர்கிட்ட சொல்லிக்கிறாரு. யாருடையோ போத்துடுற மாதிரி தெரியுது, உங்களுக்கு என்ன தெரிஞ்சிருக்கு அப்படின்றது கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. எப்படியோ இவர் ஒரு நன்றி சொல்லிக்கிறாரு. இதுக்கு பதிலுக்கு ஜெர்மனியோட சான்சலர் அவர்கள் என்ன சொல்றான்றத பொறுத்து பார்ப்போம். அப்புறம் அப்படியே இந்த நார்த் கொரியா பக்கம் வந்தாலாம். நார்த் கொரியா தரமான சம்பவம் செய்வாங்க. இந்த தடவை 2 மிசைலை ஏவி விட்டு பாத்துக்கிறாங்க. அது இந்த சி ஆஃப் ஜப்பான் பக்கத்துல முதல்ல ஒன்று ஏவி விட்டுருக்காங்க. அதுக்கு கடுமையான கட்டணம்லாம் வர ஆரம்பிச்சிருக்கும். இந்த வச்சுக்க இன்னொன்னு அப்படிங்கிறது போல செகண்ட் ஒன்னு லான்ச் பண்ணி விட்டுக்கிறார் நம்ம கிம் ஜாங் உன் அவர்கள். இந்த மிசைலோட ட்ரெஜெக்டரி வச்சு பார்க்கும்போது, ஏன்னா இது போல ஒரு மிசைல் லான்ச் ஆச்சுன்னா எல்லாத்தையும் மானிட்டர் பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா, அமெரிக்கா, ஜப்பான், பிலிப்பைன்ஸ், இந்தியா, சவுத் கொரியா, இது போல பல நாடுகளும் அப்படியே கண்ணில் பைனாக்குலர் வச்சு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்படி பார்த்ததுல என்ன தெரிய வந்துருக்குன்னா, இந்த ஒரு மிசைல் 400 கிலோமீட்டர் தொலைவில் போய் விழுந்திருக்கும், அதாவது டிஸ்டன்ஸ் டிராவல் பண்ணியிருக்கோம், அதுவும் 50 கிலோமீட்டர் ஹைட்ல பறந்திருக்கு அப்படின்னு இருக்காங்க. அதாவது ரொம்ப பெரிய ஹைட்ல தான் பறந்திருக்கு. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இந்த மிசைலோட கெப்பாசிட்டி 5000 கிலோமீட்டருக்கு தொலைவில் இருக்கக்கூடிய ஒரு இலக்கை கூட துல்லியமா தாக்கி அளிக்கக்கூடிய தன்மை இருக்கலாம் அப்படிங்கிறதோட சொல்லிக்கிறாங்க. இது கண்டிப்பா அமெரிக்காவை அதிர வச்சிருக்கோம். 15000 கிலோமீட்டரா, ஒருவேளை நம்மளை குறி வச்சிருவாரோ அப்படின்றது போல அமெரிக்காவுக்கு இருந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்குல. ஏன்னா ஒரு அளவுக்கு மேல இந்த ரேஞ்சில் எக்ஸ்டெண்ட் ஆகும்போது பல நாடுகளுக்கும் பதட்டம் அதிகரிக்கும். என்னப்பா நார்த் கொரியா இப்படி செய்திய, என்ன எங்களுக்கு பிளான் பண்றியா அப்படிங்கிறது போல எல்லாத்துக்கும் இருக்கும். இதனால பல நாடுகளும் சாங்ஷன் போடுவாங்க. இருந்தாலும் சாங்ஷன் என்னத்தை தான் போறது நார்த் கொரியா மேல அப்படிங்கிறது போல இருக்கு. ஆனா இப்போ எக்கனாமிக் கோஆபரேஷன் ரஷ்யாவோட அதிகமா இருக்குது. அதனால நார்த் கொரியாவை யாரும் கண்ட்ரோல் பண்ண முடியாது. இதுக்கு கண்டனங்கள் வரும். என்ன வருது, ஏது வருது, எப்படி வருதுங்கிறத பொறுத்து பார்ப்போம். ஏதாவது அப்டேட்ஸ் கிடைச்சதுன்னா அடுத்த பதிவுல பார்ப்போம். அப்புறம் அப்படியே இந்த இஸ்ரேல் காசா பிரச்சனைக்கு போயிடுவோம். இந்த யமன் ஹவுதிஸ் தொடர்ந்து செங்கடல்ல நடக்கக்கூடிய வர்த்தகங்களை தடுத்து நிறுத்துறதுனால ஆயில் பிரைஸ் இப்ப ராக்கெட் வேகத்துல பிச்சுட்டு போயிட்டு இருக்குது. இதுக்கு முன்னாடி அமெரிக்காவோட ஆயில்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பேரலுக்கு $71 இருந்ததாகவும் $71.77 இருந்ததாகவும் இப்போ $76.87 மாறிடுச்சு, அதிகரிச்சுட்டு வருது ஆயில் விலையெல்லாம் அப்படிங்கிறாங்க. இதை பத்தி நம்ம தெளிவா ஒரு பதிவுல சொல்லியிருப்போம். இது போல ஆயில் பிரைஸ்லாம் இன்க்ரீஸ் ஆகும். இதனால அங்க இருக்கக்கூடிய வியாபாரிகள் அதிக அளவுல பாதிப்படைவாங்க. நம்ம நாட்டுக்கு இது ஏகப்பட்ட இழப்பு தான். ஏன்னா பெட்ரோல் விலை திரும்பவும் ஏற ஆரம்பிச்சதுன்னா உங்களுக்கே தெரியும், 100 ரூபா 103 ரூபா இருக்கும் போதே நம்மளுக்கு கஷ்டமா இருக்குது.
இப்படி இருக்கிற நேரத்தில் ஒரு 120 ரூபா 130 ரூபா ஆனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை அப்படிங்கிறது போல அனலிஸ்ட் தான் சொல்லிட்டு இருக்கிறாங்க. இது போல நடக்கக்கூடாதுன்னா இந்த செங்கடலுக்கு பதிலாக நம்ம போன பதிவில் சொல்லியிருப்போம் இல்லையா, அந்த காஸ்பியன்சியில் ரூட் அமைக்கிறாங்கன்னு சொல்லிட்டு, அதை கூடிய விரைவில் ஆரம்பிச்சாங்கன்னா இந்தியாவான நம்ம ப்ரொப்போஸ் பண்ண ரூட்டு கூடிய சீக்கிரத்தில் நடைமுறைக்கு வந்துடும். இதனால பாதிப்படைய போகிறது துருக்கி, அடுத்தது எஜிப்து. என்ன ரியாக்ஷன் வரப்போகுதுன்னு தெரியல. சமீப காலமா இந்த துருக்கியும் அசர்பைஜானும் சேர்ந்துட்டு பாகிஸ்தானுக்கு அதிக அளவில் உதவிட்டு இருக்காங்க. இப்போ கூட JF-17 நம்ம துருக்கி வந்து பாகிஸ்தான் கிட்ட கேட்டுக்கிறாங்க. நான் துருக்கி சொல்லியிருந்தாங்க, நாங்கள் யாருக்கிட்ட வாங்கணும்னு எங்களுக்கு தெரியும், ஏன்னா மேற்குலக நாடுகள்லாம் துருக்கிக்கு ஆயுதமே கொடுக்க மாட்டேறாங்க, குறிப்பாக ஃபைட்டர் ஜெட்ஸ் தர மாட்டேறாங்க. நான் கூட ரஷ்யாட்ட போய் வாங்குவாங்களோ அப்படின்னு யோசிச்சேன். ஆனால் பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான்கிட்ட போய் கேட்டுக்கிறாங்க. பரவாயில்ல, நல்ல தரமான முடிவு துருக்கி எடுத்துக்கிறாங்க. இப்போ பார்ப்போம், இது போல ஒரு ஆல்டர்னேட் ரூட் வந்துருச்சு அப்படின்னா துருக்கி இல்லாம நம்மளால இந்த மெடிட்டரேனியன் சீக்கு போறதுக்கு இந்த UAE, சவுதி, கத்தார், ஜோர்டன், இஸ்ரேல் இது வழியா போய் மெடிட்டரேனியன் சீல சேர்ந்துட்டோம்னா துருக்கின்ற ஒரு நாடு தேவையில்லாம போயிடும். இப்ப துருக்கிக்கு இருக்கக்கூடிய ஒரே வருமானம் இது நடுவுல இருக்குது, இது ஒரு பாதையா இருக்கு, மேற்கையும் கிழக்கையும் இணைக்கக்கூடிய ஒரு ஹப்பா இருக்குது அப்படிங்கிறதுனால அதிக அளவுல இன்கம் வந்துட்டு இருக்கு. இதனால துருக்கியோட பொருளாதாரம் அதுல பாதாளத்துக்கு போயிடும் அப்படிங்கிறதோட சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதே போலதான் எஜிப்துக்கும் இந்த சுயஸ் கனால்ல அதிகமா சுங்கம் வசூலிச்சுட்டு இருக்கிறாங்க. இப்படி இருக்கும் போது அந்த சுயஸ் கனாலை பயன்படுத்தாம இது போல ஒரு ஆல்டர்னேட் ரூட்னா கொஞ்சம் யோசிக்க வேண்டியதா இருக்குது. எஜிப்டுக்கு கொஞ்சம் பாதிப்பு தான். எஜிப்ட் நம்மளோட நட்பு நாடு, எது போல ரியாக்ட் பண்ண போறாங்கன்னு தெரியல. பாப்பா என்ன நடக்க போகுதுன்னு. ஒரு மிகப்பெரிய மாற்றம் இந்த உலகத்துல நடந்துட்டு இருக்கு அப்படிங்கறத நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. இதோட இந்த பதிவு நான் முடிச்சுக்குவோம். இந்த பதிவு எப்படி இருந்துச்சு, உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க. அது கூடவே மறக்காம இந்த பதிவு எப்படி இருந்துச்சுன்னு உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த பதிவு நல்லா இருந்திருக்கும் நம்பிக்கையில் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஸ்டே சேஃப். பை பாய்.